இந்த வீடியோ வந்து சிபிஎஸ்சி அமிர்தா ஹிந்தி பாட்மாலா கிளாஸ் 5ஓட சாப்டர் 5. இது வந்து சாகர் கே மோத்தி அந்தமான் நிக்கோபார் லெசனு. அப்படின்னா என்னென்னா, சாகர்னா சி, மோத்தின்னா பேர்ல். ஸோ சாகர் கே மோத்தின்னா பேர்ல் ஆஃப் த சி. அந்தமான் நிக்கோபாரை வந்து பேர்ல் ஆஃப் த சீன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து சுபாஷ்னு ஒருத்தன் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு பங்கஜுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டரை தான் வந்து லெட்டர் மாதிரி எழுதியிருக்கான். அதுதான் வந்து இந்த சாப்டரில் மீன் அந்த லெட்டரை தான் வந்து இந்த சாப்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். प्रिय मित्र पंकज, डियर फ्रेंड पंकज, कैसे हो, எப்படி இருக்க? ஆஷா கர்த்தா ஹூ தும் டீக் ஹோ. நான் என்ன விஷ் பண்ணுறேன்னா, நீ வந்து ரொம்ப நல்லா இருப்பேன்னு நான் விஷ் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. जानते हो मित्र, தெரியுமா ஃப்ரெண்ட், कुछ दिन पहले கொஞ்ச நாளைக்கு முன்னாடி मैं अपनी बुआ के पास अंडमान निकोबार गया. நான் வந்து எங்கள் ஆண்டி கிட்ட போயிருந்தேன். எங்கன்னா அந்தமான் நிக்கோபாருக்கு எங்கள் ஆண்டி கிட்ட போயிருந்தேன். ஐ திங்க் அவங்க ஆண்டி வீடு வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்க போல இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். மேரே ஃபூஃபாஜி, என்னோடய அங்கிள் வந்து அந்தமான் நிக்கோபார் கி ராஜ்தானி போர்ட் பிளேர் மே, அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் போர்ட் பிளேயரில் एक சுரக்ஷா அதிகாரி है. அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கார். அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் போர்ட் பிளேயரில் அவனோட அங்கிள் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கான். दोस्त फ्रेंड, सचमुच इस प्रदेश के प्राकृतिक सौंदर्य की देखकर मन खुशी से झूम उठा. दोस्त फ्रेंड नண்பனே, सचमुच रियली இஸ் பிரதேஷ்கே, இந்த பிரதேசத்தோட இந்த அதான் இந்த அந்தமான் நிக்கோபார் பிரதேசம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த என்ன சொல் பிரதேஷ்னா கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு யூனியன் டெரிட்டரி இல்லையா? அந்த நாட்டோட, அது நாடுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் யூனியன் டெரிட்டரி இல்லையா? அந்த இடத்தோட பிராகிருத்திக் சௌந்தர்ய கோ தேக்குக்கர், அதோடைய நேச்சுரல் பியூட்டியை பார்த்துட்டு மன் குஷி சே ஜூம் உட்டா, மனம் அவனுடைய மனசு வந்து சந்தோஷத்தில் ஜம்ப் அடிச்சுதான். ஓகேயா? அந்தமான் நிக்கோபார் பூரே விஸ்வமே, அந்தமான் நிக்கோபார் வந்து இந்த பூரா உலகத்துலேயும் இந்த ஹோல் வேர்ல்டு, பூரே விஸ்வமே இந்த ஹோல் வேர்ல்டு अपनी प्राकृतिक सुंदरता और खूबसूरत समुद्री तटों के लिए प्रसिद्ध है. இந்த ஹோல் வேர்ல்டில் அந்தமான் நிக்கோபார் வந்து அப்படி பிராகிருத்திக் சுந்தர்தா, அதோட நேச்சுரல் பியூட்டினாலையும், குப்சூரத் சமுத்ரி தட்டோன்னா பீச்சஸ். ஓகேயா? குப்சூரத் சமுத்ரி தட்டோன்னா பியூட்டிஃபுல் பீச்சஸ். ஓகே, பியூட்டிஃபுல் பீச்சஸ்க்காகவும் அதோடைய நேச்சுரல் பியூட்டிக்காகவும் பிரசித்தமாக இருக்குது, பிரசித்தி பெற்றதாக இருக்குது. in this whole world, Andaman Nicobar is famous for its natural beauty and it is also famous for its beautiful beaches அப்படின்னு சொல்கிறோம். पहले मैं समझता था कि, முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, हमारे देश से बाहर है, இது வந்து நம்ம கண்ட்ரியிலேருந்து வெளியே இருக்குது. किंतु பட் ஆனால் वहाँ जाकर मुझे पता चला कि, அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, अंडमान निकोबार द्वीप समूह भारत का एक केंद्र शासित प्रदेश है. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்தமான் நிக்கோபார் द्वीप समूह ஐலாண்ட்ஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து பாரத்கா இந்தியாவோட ஒரு கேந்திர சாசித் பிரதேஷ அப்படின்னா என்ன? இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது பங்கால் கி காடி கே தக்ஷின் மே அப்படின்னா என்ன? இது வந்து பங்கால் கி காடி அப்படின்னா இது வந்து பே ஆஃப் பெங்காலோட தக்ஷின் மே சவுத்தில் இருக்குது. ஓகே, சவுத்தில் எங்கே இருக்குது? பே ஆஃப் பெங்காலோட சவுத்தில் ஹிந்து மகாசாகர் மே ஸ்தித் ஹே. ஓகேயா? ஹிந்து மகாசாகர்னா இந்தியன் ஓஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. பே ஆஃப் பெங்காலோட சவுத்தில் இந்தியன் ஓஷனில் இது லொக்கேட் ஆகிருக்கு. தட் இஸ்
யஹ் அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இந்தியன் ஓஷியன் இன் த சவுத் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் और एंड 836 छोटे बड़े द्वीपों से मिलकर बना है. It consists of 836 small and big islands. சின்னதும் பெருசுமா 836 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேயா, 836 ஐலாண்ட்ஸையும் சேர்ந்து தான் இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 836 ஸ்மால் அண்ட் பிக் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். मुझे यह देखकर बहुत आश्चर्य हुआ कि எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங் ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா நிக்கோபர் ஐலாண்ட்ஸில் கேவல் காஸ் ஃபூஸ் வாலி பூமி ஹே, வெறும் கிராஸ்லேண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஜப்கி வேராஸ் अंदमान पेड़े पौधों वाले खूब वन है. There was a plenty there was plenty of என்ன சொல்கிறது, கூப் ஒன்னா plenty of forest இருந்தது. நிறைய ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் சேர்த்தி நிறைய ஃபாரஸ்ட் வந்து அந்தமானில் இருந்தது. ஆனால் நிக்கோபாரில் வந்து வெறும் கிராஸ்லேண்ட்ஸ் தான் இருந்தது. यहाँ का जीवन शांतिपूर्ण है. இங்கே இருக்கிற லைஃப் यहाँ का जीवन, இங்கே வந்து லைஃப் இஸ் வெரி பீஸ்ஃபுல். यहाँ का जीवन, இங்கே வந்து லைஃப் வந்து शांतिपूर्ण है, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லோக் மக்கள் வந்து நாரியல் கோகனட்டும் சுப்பாரி கி கேத்தி கர்த்தே ஹே. மக்கள் வந்து இங்கே கோகனட் சுப்பாரின்னா என்னென்னா அந்த வெத்தலையில் வர பாக்கு இருக்குல்ல, பீட்டில் நட்டு, அதோட ஃபார்மிங் வந்து அவங்க பண்ணுறாங்க. मैंने तो पहली बार सुपारी का पेड़ देखा. நான் வந்து முதல் தடவையாக இந்த பீட்டில் நட்டோட ட்ரீயை வந்து நான் பார்த்தேன். சாவல் यहाँ का मुख्य भोजन है. அரிசி வந்து அரிசியை தான் வந்து இங்கே முக்கியமாக ஃபுட்டில் சேர்த்தி சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் அப்படி என்ன சாப்பிடுவோம், வி ஆர் ஆல் ரைஸ் ஈட்டர்ஸ் இல்லையா? அந்த மாதிரி அங்கேயும் வந்து முக்கியமான சாப்பாடு என்னன்னா அரிசி சாதம் தான். லோக் ஷரீர் பர், மக்கள் வந்து அவங்க உடம்புல சமுத்ரி ஜீவோம் ஆதிக்கே, அதாவது சமுத்ரி ஜீவோனா இந்த சீ கிரியேச்சர்ஸ், கடல் வாழ் உயிரினங்கள், அதனுடைய பட்கீலே और விசித்திர டேட்டூ பன்வாத்தே ஹே. பட்கீலேனா ரொம்ப ஃப்ளாஷியான விசித்திரமான, அதாவது வியர்டான டேட்டூஸ்லாம் அவங்க உடம்புல வந்து போட்டுக்கிறாங்க. பாரம்பரிக் போஷாக், பாரம்பரிக்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான, போஷாக்னா ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து சம்கீலே ரங்கு கே ஹே, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பிரைட் கலர்ஸில் இருக்குது. சம்கீலே ரங்குனா ரொம்ப பிரைட் கலர்ஸில் ஆனதாக இருக்குது. ஜின்ஹே மோத்தியும், அதில் வந்து என்னென்னா பேர்ல்ஸு, மோத்தியோனா பேர்ல்ஸு, ஷங்கோனா ஷெல்ஸு, ஆதிசே சஜாயா ஜாத்தா ஹே. அப்படின்னா பேர்ல்ஸையும் ஷெல்ஸையும் வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில். அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப பிரைட் கலர்ஸில் இருக்குது, ப்ளஸ் அதில் வந்து பேர்ல்ஸையும் ஷெல்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லோக், அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஹிந்தி அங்கிரேசி கே அலாவா, ஹிந்தி இங்கிலீஷு அது மட்டும் இல்லாமல் பங்களா தமிழ் और தெலுங்கு பாஷா भी बोलते हैं. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஹிந்தி இங்கிலீஷு மட்டும் இல்லாமல் பங்களா தமிழ் அண்ட் தெலுங்கு மொழியையும் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஃபூஃபாஜி நே பத்தாயா கி, அங்கிள் வந்து என்ன சொன்னாருன்னா, யஹா பானி கே ஜஹாஸ், இங்கே இருக்கிற அந்த தண்ணியில் போகிற ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஜஹாஸ் ஷிப்ஸ் எல்லாம் வந்து एक ही लकड़ी के टुकड़े से बनाए जाते हैं. एक ही लकड़ी ஆனால் வந்து ஒரே உட்டு, ஓகேயா, டுக்கடே சே, அந்த ஒரே உட்டில் இருக்கிற அந்த பீசஸை வச்சு தான் வந்து அந்த தண்ணியில் போகிற ஷிப்ஸை எல்லாம் வந்து செய்கிறாங்களாம். இஸ்கேலியே, அதனால் உன்ஹே படி குஷல்தா சே கோக்லா கியா ஜாத்தா ஹே, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக குஷல்தானா, அதனால் அது வந்து ஒரே வுட்டில் இருக்கிற பீசஸை வச்சு அவங்க ஷிப்ஸ் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக
அதை வந்து கட் பண்ணி அதை வந்து செய்யணும், அதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபூஃபாஜி अंकल வந்து मुझे यह सब दिखाने वाले ஃபூஃபாஜி अंकल வந்து मुझे यह सब दिखाने இதெல்லாம் எனக்கு காட்டுறதுக்கு வஹா லே கயே அங்கே என்னை கூட்டிகிட்டு போனார். ஜஹாம் பர் அங்கே வந்து ஜஹாஸ் பனானே வாலே அங்கே வந்து அந்த ஷிப்ஸ் எல்லாம் அந்த போட்ஸ் எல்லாம் பண்ணுற காரிகர் அந்த ஆர்டிசன்ஸ் இருப்பாங்களே அது செய்கிறவர் காரிகர் காமே லகேத்தே அவர் வந்து அந்த ஆர்டிசன் வந்து அந்த ஷிப்பை செய்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தார். ஓகேயா, அவங்க அங்கிள் வந்து இதெல்லாம் அவனுக்கு காட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கார். எங்கே அந்த ஷிப்பு பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார். அந்த இடத்துல அந்த ஆர்டிசன்னா என்ன, அந்த ஹேண்டிகிராஃப்ட் மேன், அதை அந்த ஷிப்பு செய்கிறவர் அவர் வந்து அவர் ஷிப்பை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கார். அதை வந்து அவன் பார்த்துருக்கான். யஹா இங்கே வந்து நிக்கோபாரி நிருத்திய நிக்கோபாரி டான்ஸு வந்து பிரச்சலித் ஹே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிக்கோபாரி டான்ஸுன்னு ஒன்று வந்து ஃபேமஸாக இருக்குது. ஜோக்கி மந்த்ரமுக்த் கர் தேனே வாலா ஹே அது வந்து என்னென்னா பயங்கரமாக மெஸ்மரைஸ் பண்ணிடுமா நம்மளை. மந்த்ரனா மந்திரம் பண்ணி அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுறது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். மந்த்ரமுக்து அப்படியே மந்திரம் பண்ணி மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்கள்ல, இந்த மாதிரி மந்த்ரமுக்துனா அவங்க நிக்கோபாரி டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா அது பயங்கரமாக மெஸ்மரைஸ் பண்ணி விடுமா நம்மளெல்லாம். யஹாங்கா பிரமுக் உற்சவ் இங்கத்தி மேஜர் ஃபெஸ்டிவல் வந்து என்னென்னா ஓசுவாரி ஃபெஸ்டிவல்லாம். ஓசுவாரி உற்சவ் ஹே ஓகேயா. ஓசுவாரி ஃபெஸ்டிவல்னால் அது ஒரு பிக் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு இந்த ஓசுவாரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்சிஸ்டர்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து இப்போ சாமி கும்பிடுவோம் இல்லையா நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரி அவங்க ஆன்சிஸ்டர்ஸை நினச்சி அவங்கள நினச்சி சாமி கும்பிடுறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஓசுவாரி ஃபெஸ்டிவல். ஸோ அதுதான் எங்கள் மேஜர் ஃபெஸ்டிவலாம். इसके अलावा இது தவிர यहाँ இங்கே வந்து ஹோலி और दिवाली भी मनाई जाती है. ஹோலியும் தீபாவளியும் கூட கொண்டாடுவாங்களாம் நம்மள மாதிரியே. சமுத்திர தட்டுனா என்ன, பீச்சு. சமுத்திர தட்டு பர் பீச்சஸில் வந்து நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் யஹா பகுத் படா உற்சவ் மனாயா ஜாத்தா ஹே இங்கே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். பீச்சில் வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அது என்னது, பீச் ஃபெஸ்டிவல். இட்ஸ் கால்ட் அஸ் பீச் ஃபெஸ்டிவல் போல இருக்குது. ஓகேயா. ஸோ பீச் ஃபெஸ்டிவல் ஏக் அத்புத் உற்சவ் ஹே அது ஒரு அமேசிங்கான ஃபெஸ்டிவலாம். கலாக்கார் அதாவது இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விதேஷி கானே அவங்க இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அதான் இந்த போட்டெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஷிப்பெல்லாம் செய்கிறாங்களா, அவங்க வந்து விதேஷி கானே அவங்க வந்து ஃபாரின் சாங்ஸு ஒரு கிட்டாரும் வாசிப்பாங்களாம், ஃபாரின் சாங்ஸ்லாம் பாடுவாங்களாம். ததா தூசரே சங்கீத் வாத்திய யந்திர பஜாத்தே ஹே இன்னும் அதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பாங்க போல இருக்குது அந்த பீச் ஃபெஸ்டிவலும் போது. பங்குனி உரித்தப் தியோஹார் மே இந்த பங்குனி உத்திரம் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவலில் பகவான் முருகன் கி மூர்த்திக்கோ நம்ம முருக கடவுளோட ஐடல்ஸை கந்தோம் பர் உட்டாக்கர் ஷோல்டர்ஸில் வந்து தூக்கிக்கிட்டு ஸ்ரத்தாஞ்சலி தேத்தே ஹே பூஜை பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. தே வில் பே ஹோமேஜ் போல இருக்கு. ஓகேயா. யஹ் ஜான்கர் இதெல்லாம் கேட்டுட்டு முझे बहुत आश्चर्य हुआ कि எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா இஸ் द्वीप समूह में இந்த ஐலாண்ட்ஸ் இல்லை இதை கேட்டுட்டு எனக்கு இப்போ அடுத்த பேரா போயிடுச்சு. ஓகேயா. ஸோ இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா இந்த ஐலாண்ட்ஸில் சுபாஷ் சந்திர போஸ் கே ஜன்மதின் 23 जनवरी पर சுபாஷ் சந்திர போஸ் ஓட பர்த்டே 23 जनवरी அன்னைக்கு சுபாஷ் மேலா லக்தா ஹே சுபாஷ் மேலான்னு ஒன்று நடத்துகிறாங்களாம். அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். சுபாஷ் சந்திர போஸ் வந்து சர்வப்பிரதம் யஹாம் பர் திரங்கா லக்ராயா தா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் வந்து ட்ரை கலரை வந்து ஹோய்ஸ்ட் பண்ணாராம் அங்கே. ஓகேயா.
ஆக்சுவலி அவர் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ட்ரைகலர் ஹோஸ்ட் பண்ணி he declared this place as a union territory of India. ஓகேயா, as the first union territory of India. उन्होंने अंडमान का नाम ஷஹீத், அந்தமானோட பேரை ஷஹீதுனோ, ஆக்சுவலி அந்தமானில் இருக்கிற நீல் ஐலாண்டோட பேர் அது இங்கே கொடுக்கல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அந்தமானோட பேரை வந்து ஷஹீதுனோ, நிக்கோபார் கா நாம் ஸ்வதேஷ் ரக் தியா தா, நிக்கோபாரோட பேரை வந்து ஸ்வதேஷ்னோ, அதாவது நிக்கோபாரில் இருக்கிற ஹேவ்லாக்குங்கிற ஐலாண்டு அதோட பேரை வந்து ஸ்வதேஷ், அதுவும் இங்கே கொடுக்கல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, நிக்கோபாரோட பேரை வந்து ஸ்வதேஷ்னோ அவர் தான் வச்சாராம். 2018 மே 2018 இயரில் வந்து பிரதான் மந்திரி ஜீனே ப்ரைம் மினிஸ்டர் வந்து இஸ் द्वीप का नाम, இந்த ஐலாண்டோட பேரை வந்து பதல்கர் சேஞ்ச் பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு வச்சாராம். ஆக்சுவலி வந்து இந்த ரோஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்தமான் நிக்கோபாரில், அதோட பேரை வந்து ரீநேம் பண்ணி ப்ரைம் மினிஸ்டர் வந்து 2018 அதை வந்து சேஞ்ச் பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு வச்சார். அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க இங்கே. யஹா இங்கே அங்கிரேசோனே பிரிட்டிஷர்ஸ் வந்து பாரதிய ஸ்வதந்திரதா சங்கிராம் கே சேனானியோ, அதாவது இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து ஃபைட் பண்ணாங்கல்ல அந்த ஃபைட்டர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ், அவங்கள கைது கர்னேக்கேலியே, அவங்கள கைது பண்ணுறதுக்காக, அவங்கள ஜெயிலில் கைது பண்ணுறதுக்காக ஏக் ஜெயில் பனாயி தீ, ஒரு ஜெயிலை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஜோ போர்ட் பிளேர் மே ஸ்தித் ஹை, அந்த ஜெயில் வந்து போர்ட் பிளேயரில் இட் இஸ் லொக்கேட்டட், போர்ட் பிளேயரில் அந்த ஜெயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஓகே, இஸ் ஜெயில் கோ, இந்த ஜெயிலுக்கு காலா பானி பி கஹா ஜாத்தா ஹை, இந்த ஜெயிலை வந்து காலா பானின்னு சொல்கிறாங்க. அது அந்த ஜெயிலுக்கு பேர், இன்னொரு பேர் வந்து காலா பானின்னு சொல்கிறாங்க. மேரே ஸ்கூல் கி சுட்டியான் சமாப்த் ஹோனே வாலி தீ, அவனுடைய ஸ்கூலுடைய லீவு வந்து முடிய போகிறது, ஈஸ்லியே அதனால் முஜே வாபஸ் ஆனாப்படா, அவனோட ஸ்கூல் லீவ் வந்து முடியறதுனால அவன் வந்து திரும்பி வர வேண்டி இருந்தது, என்னோடய ஸ்கூல் லீவ் வந்து முடியறதுனால நான் வந்து திரும்பி வர வேண்டி இருந்தது. मैंने वहाँ की बहुत सी तस्वीरें ली है, நான் வந்து அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன். அவர் குछ வீடியோஸ் பி பனாயே, கொஞ்சம் வீடியோஸும் நான் வந்து எடுத்தேன். வே சப் மே தும்ஹே பேஜுங்கா, நான் அது எல்லாத்தையும் உனக்கு அனுப்புகிறேன். தும் சப்கே சாத் தேக்னா, நீ எல்லாரோடையும் சேர்ந்து அதை பாரு. கபி மௌக்கா மிலேத்தோ, உனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா வஹா ஜரூர் ஜானா, நீயும் அங்கே போ, அங்கே கண்டிப்பாக போகணும், அந்தமான் நிக்கோபாருக்கு கண்டிப்பாக போகணும் சுற்றி பார்க்கறதுக்குன்னு சொல்கிறான். अच्छा मित्र, ஓகே ஃப்ரெண்ட், शेष बातें हम फिर करेंगे, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். சாச்சி ஜி கோ அங்கிள் ஆண்டிக்கு வந்து மேரா நமஸ்தே கேஹனா, என்னுடைய கன்வே மை ரிகார்ட்ஸ் டு அங்கிள் அண்ட் ஆண்டி, என்னோட நமஸ்தேவை கன்வே பண்ணிவிடு. பெஹன் ஆர்யாக்கோ, அப்புறம் உன்னுடைய சிஸ்டர் ஆர்யாவுக்கு பகுத் சாரா பியார், என்னுடைய கன்வே மை லவ் அஃபெக்ஷன் டு யுவர் சிஸ்டர் ஆர்யா அப்படின்னும் சொல்கிறான். தும்ஹாரா மித்ர கடைசியில் முடிக்கும்போது உன்னோட ஃப்ரெண்டு யுவர் ஃப்ரெண்ட் சுபாஷ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஓகே, ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து அவன் வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு அவனோட ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கான். அவனோட அங்கிள் வந்து அங்கே போர்ட் பிளேயரில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்திருக்காரு, அதனால் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அப்போ போகும்போது அவன் வந்து ஹி வாஸ் ஸோ ஹாப்பி டு சீ த என்ன சொல்கிறது, அந்தமான் நிக்கோபாரோட நேச்சுரல் பியூட்டி, அதோட பியூட்டிஃபுல் பீச்சஸ் எல்லாம் பார்த்து அவன் வந்து ஹி வாஸ் ஸோ ஹாப்பி, ஹி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு. அது அந்தமான் நிக்கோபாரில் அவன் பார்த்ததெல்லாம் வந்து அவன் சொல்கிறான், அவன் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அவன் சொல்கிறான் இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கல்டிவேஷன் அங்கே பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, எந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அங்கே இருக்குது, என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றாங்க, டேட்டூஸ்லாம் என்ன மாதிரியாக போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் அவன் வந்து சொல்லிவிட்டு கடைசியில் நீனும் போய் பாரு அப்படின்லாம் சொல்கிறான். இதுதான் இந்த lesson. Okay, so line by line explanation of chapter 5. Thank you.